சிலர் புரிந்தும் புரியாதது போல் இருந்தால் நீங்களும் தெரிந்தும் தெரியாதது போல் இருங்கள். மற்றவர்கள் உங்களிடம் எப்படி பழகுகின்றார்களோ அப்படியே நீங்களும் பழகுங்கள். ஒரு அளவிற்கு மேல் யாரோடும் பழகாதீர்கள். எடுக்கும் அனைத்து முயற்சியிலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும். தொடர் முயற்சியே உங்களுக்கான வெற்றியை ஈட்டித் தரும். நிகழ்காலத்தில் யாருடைய குணத்தையும் எளிதில் கணித்து விட முடியாது. ஏனென்றால் எல்லோரும் முகமுடி அணைய கற்றுக்கொண்டவர்கள். உனக்காக பேச யாரும் இல்லை என்று நினைக்காதே. கொஞ்சம் பணம் சம்பாதி, அது பேசும். யாராவது உன்னிடம் பிச்சை கேட்டால் கொடுத்துவிடு. நம்பியவரை ஏமாற்றி பிழைப்பதை காட்டிலும் பிச்சை எடுப்பது இழிவானது அல்ல. நீ என்ன செய்தாலும் சிலரின் பிறவி குணத்தை உன்னால் மாற்ற முடியாது. அவர்களை கடந்து செல்வது ஒன்றே உனக்கான தீர்வாகும். எப்படிப்பட்ட முட்டாளும் பணத்தை சம்பாதித்து விடலாம். ஆனால் ஒரு புத்திசாலியால் மட்டுமே அதை காப்பாற்ற முடியும். கடமைக்கு என்று உடன் இருப்பவர்களிடம் அக்கறையை எதிர்பார்க்காமல் ஏமாற்றம் தான் மிஞ்சும். சிலரை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். பாசம் என்பது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டெடுத்து ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும். எல்லார்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமே இறக்கிக்க கூடாது. யாரையும் நம்பாதே. பாசம் போல் இருக்கும் பழகிப்பார். பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள் தான். வாழ்க்கையில் வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல, பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளும் தான். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். வாழ்க்கை குறுகியது, வாழும் கோபம் தேவையற்றது. அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்று என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம், வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். முகமாம் முகமுடியா என்று தெரியாமலேயே பழகி கொண்டிருக்கின்றோம் பல மனிதர்களுடன். உண்மையா இருக்க வேண்டும் என்பது இல்லை. உண்மையா இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நாம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு விலகி நிற்பது நல்லது. உனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கிட்ட மட்டும் நீ உண்மையாயிரு. அதை விட்டுவிட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்தா நீ நல்லா இல்லை. முட்டாள் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே தவறுதான் துரோகம். உங்களுக்கான நாளை துரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள்தான். நண்பன் நேருக்கு நேர் சொல்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மை பற்றி பேசுவான். இந்த உலகத்தில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் தான் அதிகம். பிடித்தவர்கள் குறை, நடிப்பவர்கள் அதிகம். பாசமோ நடிப்போ குறைவு, ஆனால் வேஷமோ அதிகம். உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு.
கொடு. வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவர்களின் முன்பு தோன்று. அதுவே சிறந்த சிறு படியாக இருக்கும். இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். சிறு படியாக இருக்கும் இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவெடு. உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்தோடு மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி. 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே உன்னை முன்னிருக்கும் எதிரி எவ்வளவோ மேலானவன். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும். எல்லா நேரங்களிலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கு தான் அது எவ்வளவு பட்டாலும் புரியவே மாட்டேங்குது. வாழ்வது கொஞ்சம் காலம்தான். அதில் போலியானவர்களோடு புழுங்கும் நேரமே அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டு விடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இப்பொழுதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படியான வாழ்வை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சும். நம்மள பிடிச்சு வைக்கவே முடியாது. போறவங்க எப்படி வேணுனாலும் என்ன வேணுனாலும் போகட்டும். இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எதில் தெரியுமா? யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாம் தான் இருக்கின்றோம் என்பதில்தான். சகோதர சகோதரிகளே, அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்துவிட்டு செல்வதே சரி. புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகத்தி பயணித்திடுங்கள். அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ள செய்யும். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறு குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல். தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்பொழுதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்தி கொள்கின்றோம். உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாடி வருகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயிரிச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு தயங்கு கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமா கதைப்பதோ எத்தனிக்க கூடும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. நம்மை யாரும் காயப்படுத்துவது இல்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்தி கொள்கிறோம். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதிரி தள்ளுவது சிறப்பு. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வதே நல்லது. வாழ்க்கையில் சிலர் எதற்காக வருகிறார்கள் என்றும் தெரியாது.
சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள். தேவைக்கு மட்டும் உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் ரத்தம் குளித்துவிட்டு போகும் கொசுவே மேல். தேடிப்போய் பேசுவது தவறு இல்லை. தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பது இல்லை. அன்பும் அப்படிதான். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாயிருப்பார்கள். சிலர் காணல் நீரைப் போல் பொழியாயிருப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரைப் போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள். ஆனால் வேஷம் என்பது களையும் வரை நமக்குதான் தெரிவதே இல்லை. இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா? விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டும் பழகிறார்களா? விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துத்தான் செல்கின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகிச் சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கடக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உதிர்ந்து போறவங்க விரும்பாம போறாங்க. பிரிஞ்சு போறவங்க மறந்து விட்டு போறாங்க. தள்ளி போறவங்க தவிர்த்து விட்டு போறாங்க. உணராமல் போறாங்க. இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போறாங்களா? மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்கம் முடிந்த பின் கிடைத்து எந்த பலனும் இல்லை. வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுத்துவதை காரணமும் அதே அன்புதான். நாம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நம்மை நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்புவை. நீ இழந்ததை விட தரமானதை தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கலங்கி நிற்க நீ கோழையும் இல்லை. உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் முன்னின்றே பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது.
அவரை பற்றி பிறரிடம் அவதூறாக பேசாமலும் இருக்க வேண்டும் என்று சிலருக்கு ஏனோ தெரிவது இல்லை. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுட்காலம். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு. 4 பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவது இல்லை. உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே. உங்களை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் நம் உறவுக்காரங்க பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காலத்தில் புறம் பேசுவது என்பது ஒரு இயல்பான பேச்சாகவே ஆகிவிட்டது. அப்படி நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த நபருக்கு இல்லாத ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்குது. அந்த கதையை கேட்டு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்காகவே ஒரு கூட்டம் அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கும். அந்த கதையை உண்மை போல கேட்குற அவங்களும் நம்ம உறவுக்காரங்களாக தான் நிச்சயம் இருப்பாங்க. அந்த நேரம் நமக்கு உண்மையில் கஷ்டமாகவே இருக்கும். அப்படியானவர்கள், முரடர்கள், கோபக்காரர்கள், அயோக்கியர்கள், கெட்ட வார்த்தை பேசுபவர்களை பற்றியெல்லாம் ஒரு நாளும் புறம் பேசவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பற்றி பேசவே பயம். அதில் எங்கிருந்து அவர்கள் பற்றி புறம் பேசுவது? ஆனால் யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா நம்மளை போல நல்லவங்களை, மனசாட்சிக்கு புறமாக நடக்காதவங்களை, நல்ல இயல்புள்ளவர்களை, நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களை, என்ன நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்காத வாய் பேச தெரியாமல் இருக்கிறவங்கள பற்றி தான். புறம் பேசுபவர்கள் அப்போதுதான் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு நினைப்பு அவர்களுக்கு. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் பொய்யாக புகழ்ந்து பேசும் உறவுகள் இருப்பதற்கு பதிலாக செத்துவிடலாம். ஆனால் ஒன்றுங்க, நம்மளை தப்பாக பேசுகிறவங்கன்னு தெரிஞ்சோம் பிறகும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் பாருங்க, அதை விட பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடையவே கிடையாது. கழுவப்பட்ட பொருட்கள் வெண்மையாகி விடுகின்றன. அவற்றை கழுவிய தண்ணீர் தான் கருத்து போகிறது. உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுபவர்களின் நிலைமையும் அப்படிதான். எனவே உன்னை பற்றி உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கு எல்லாம் கவலை கொள்ளாதே. வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்து எறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பசித்த போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வழியில் பெரிய வழி எது தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து பேசிய பின் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போலதான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அதுபோலதான் சில உறவுகளும். சில சமயம் மழைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல ஒரு சில உறவுகளிடம் இருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது. உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம். எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும். என்னதான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில மாற்றங்கள் வழுக்கத்தான் செய்யும். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள், சிலர் நமக்கு மன வலியை தருவார்கள். மன வலிமையோடு மன வலியை கடந்து செல்வோம். யார் மீதும் அளவு கடந்த அன்பை வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றம் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும். பாசம் குறைந்தால் பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது. அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள், பின்பு மனதை கொல்லுவார்கள். பழகலாமையே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவு தனிமையே. சில உறவுகள் விளங்கும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்திவிட்டு போகிறார்கள். வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ பழகிக்கொள் என்று. சில உறவுகள் வாடகை வீடு போன்றது. எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமே. கடினமான பாதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அடுத்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள்.
கூட்டத்தில் ஒருவன் இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக்கொண்டே உன் முன்னோக்கி இருக்கும் எதிரி மேலானவன். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வலி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவராம் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. வலியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய்தான் தெரியும். புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் சோகமாய்? ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலைகள் இருப்பினும் அகம் போல முகமும் அழகு வெறும் தனித்தன்மையாக. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு. உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது இல்லை. உண்மையாய் இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் முகமா முகமுடியா என்று தெரியாமலேயே பழகி கொண்டு இருக்கின்றோம் பல மனிதர்களுடன். உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றைக்கும் ஆனந்தமே. வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை குறுகியது. வாழுங்கள். கோபம் தேவையற்றது. அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது. அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை. அதை ரசியுங்கள். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல, பாசத்துடன் பழகின்றவர்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளும் தான். யாரையும் நம்பாதே. பாசம் போல இருக்கும். பழகிப்பார். பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள்தான். அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட காட்டினா மட்டும் போதும். எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமே இறக்கிக்க கூடாது. பாசம் எது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டெரிக்கிறது. ஒரு தருணத்தில் பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை,
பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. கவலைகள் எல்லாம் கனவை போல கலைந்து போக வேண்டும் என்பதே அனைவரிடமும் கனவு. ஆனால் சிலருக்கு தான் அது முடிகிறது. கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கு வேலை. கவலை மழையளவு ஆகும்போது மனமும் மறுத்து போகும். உனக்கென்ன கவலை, எப்பவும் சிரித்து கொண்டே இருக்கிறாய் என்று எளிதில் விமர்சித்து விடுகிறார்கள். ஆனால்